الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய சுபுஹு சிந்தனையாக சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்ல வருகிற ஒரு செய்தி, நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஆபாக்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் அல்லாஹுவிடத்திலே ஒரு உயரிய அந்தஸ்திலே அவர்கள் இருப்பார்கள். அதே தர்ஜாவிலே, அதே அந்தஸ்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்கிற ஒரு சுப செய்தியைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் துர்ரியத்துஹும் பி ஈமானின், இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்களுடைய சந்ததிகளும் இறை நம்பிக்கையோடு ஈமானோடு இஸ்லாத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பார்களேயானால் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய சந்ததிகளையும் அந்த மூதாதையர்களோடு நாங்கள் சேர்த்து வைத்து விடுகிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இது எந்த சமூக மக்களுக்கும் அல்லாஹ் வழங்காத ஒரு பெரும் சிறப்பம்சத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழுகிறோம், அது நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் நல்ல சாலிஹீன்களாக, நல்ல இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக, சமூகங்களுக்கு இடையிலே நல்ல அந்தஸ்து மிக்கவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று சென்றவர்கள், அவர்களுடைய தர்ஜாவில் அல்லாஹ் நம்மையும் உயர்த்தி வைக்கிறான் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக இருக்கிறது. வானவர்களும் கூட மலக்குமார்களும் கூட அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம், ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்ன், இறைவா இவர்களை அத்ன் என்ற நிரந்தரமான சொர்க்க பூஞ்சோலைகளில் இவர்களை நீ புகுத்திவிடு. அல்லதி வஅத்தஹும், நீ அதை அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாய். ஒமன் ஸலஹமின் ஆபாஇஹிம் அஸ்வாஜிஹிம் துர்ரியாத்திஹிம், அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய சந்ததிகள் எல்லோரையும் அந்த தர்ஜாவிலே நீ சேர்த்து வைப்பதாக நீ வாக்களித்திருக்கிறாய். எனவே நீ அதை நிறைவேற்றிவிடு என்று மலக்குமார்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி பிரார்த்திப்பதாக குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் நாம் சுகபோகமாக இருந்தாலும், செல்வ செழிப்போடு நாம் இருந்தாலும், அது நமது இல்லங்களிலே, நமது வீடுகளிலே மனைவி மக்களோடு பெற்றோர்களோடு நாம் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளவுதான் சுகமாக இருந்தாலும் நமக்கு ஒரு வெறுமையாக இருக்கும். எல்லோருமாக சேர்ந்து ஒரு குடும்பத்திலே, ஒரு வீட்டிலே இருந்தால்தான் நமக்கு அது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, நம்மளுடைய உள்ளத்திற்கு அது ஒரு இதமாக இருக்கிறது. இதேபோல்தான் ஆகிரத்திலும் மறுமையிலும் கூட எவ்வளவுதான் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அதிலே நிறைந்திருந்தாலும், அதிலே நமது பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால், நம்மோடு நம்மளுடைய மனைவி மக்கள் இல்லை என்று சொன்னால், நாம் வளர்த்த நம்மளுடைய சந்ததிகள் அங்கே நம்மோடு இல்லை என்று சொன்னால் அது நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பதில்லை. இந்த உண்மை நிலையைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு ஏற்படுத்தி புரிய வைக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, சுவனத்திலே நுழைந்ததும் அவர்கள் இப்படித்தான் கேட்பார்களாம். அங்கு இருக்கக்கூடிய சுகபோகங்களை பார்ப்பதற்கு முன்பாக, அங்கு இருக்கக்கூடிய இன்ப கழிப்புகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக தன் பெற்றோர்கள் சந்ததிகளை குறித்து கேட்பார்களாம். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், எங்களுடைய பெற்றோர்கள் எங்கே, எங்களுடைய மனைவி மக்கள் எங்கே, எங்களுடைய சந்ததிகள் எங்கே என்று கேட்பார்களாம். அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், நீங்கள் அடைந்த தரஜாவை உங்களுடைய சந்ததிகள் அடையவில்லை, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த அந்தஸ்தை உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ அடையவில்லை, அவர்கள் அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அமல் செய்து வாழவில்லை என்று சொல்லப்படும். அந்த அடியார் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவாராம், இறைவா எங்களுக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், வல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், சந்ததிகளையும் எங்களோடு சேர்த்து வைப்பதாக நீ வாக்களித்திருக்கிறாய். அது அமில்து லீ வலகும்
இந்த உலகத்தில் நாங்கள் செய்த அமல்கள் அது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் அமல் செய்திருக்கிறோம். எங்களுடைய பின்னால் வர இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த சந்ததிகளுக்கும் சேர்த்துத்தான் நல்ல அமல்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். எனவே நீ அவர்களை எங்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று சொல்வார்களாம். உமர்பிஹிம், எனவே அவர்களுக்கு ஏவப்படும் சந்ததிகளிலே அமல்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் பலகீனமானவர்களாக இருந்தாலும் கூட அந்த உயர்ந்த தர்ஜாவிலே அவர்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகளை ஹதீஸ்களில் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த நிலையிலே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நமது உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நல்ல முறையிலே ஆக்கி கொள்ள வேண்டும். நமக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கிடைக்கும் காலமெல்லாம் பெற்றோர்களுக்கு உகந்தவர்களாக அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து மரணிக்கிற போதுதான் ஆகிரத்திலே அவர்கள் நம்மை தேடுவார்கள். நாம் நம்மளுடைய சந்ததிகளை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்தால் தானே மறுமையிலே நாம் அவர்களை தேட முடியும். எனவே இந்த உலகத்திலே சின்ன சின்ன காரியங்களுக்காக சின்ன சின்ன வருத்தங்களுக்காக வேண்டியெல்லாம் பெற்றோரை நீண்ட நெடிய காலங்கள் பிரிந்து வாழக்கூடிய சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். என் தந்தை என்னிடத்திலே பேசி 2 வருடங்களுக்கு மேலாகிறது என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள். ஒரு மனைவி சொல்கிறாள், என் கணவர் என்னோடு தொடர்பு கொண்டு 3 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது என்று சொல்கிறார். என்ன வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு இடையிலே நல்ல ஒரு இணக்கமும் ஒரு பிணைப்பும் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தானே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய விதைகளாக நம்மை எல்லாம் ஏற்படுத்தி செய்திருக்கிறான். எனவே இதுவெல்லாம் மறுமையிலே நமக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கை முறைகளை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல தர்பியத்துகளை நம் மூதாதையர்கள் நமக்கு கொடுத்ததை போல நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். வழிதவறி சென்று விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் மாற்று வழியிலே செல்வதை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நமக்கு ஏற்படுமானால் ஆகிரத்திலே இவர்களுக்காக நாம் எந்தவித பரிந்துரையும் செய்ய முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆஸர் அவர்களை சந்திப்பார்களாம். தன் தந்தையிடத்திலே முறையிடுவார்களாம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகிரத்திலே அல்லாஹுவினால் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து கேட்பார்களாம். அலம் மகுல்லக் லா தாசினி, எனக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? எனக்கு நீங்கள் கட்டுப்படாமல் வாழ்ந்து விட்டீர்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து கேட்பார்களாம். இப்பொழுது நான் உங்களுக்கு கட்டுப்படுகிறேன், இனிமேல் ஒருபோதும் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அந்த தந்தை முறையிடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்வார்கள். ரப்பி, இறைவா, இன்னி லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாளிலே என்னை நீ கேவலப்படுத்த மாட்டாய், என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று குர்ஆனிலே நீ சொன்னாயே, இப்போது எனக்கு எவ்வளோ பெரிய இழிவாக இருக்கிறது. நான் சுவனத்தில் இருக்கிறேன், என் தந்தை அவர் நரகத்திற்கு செல்ல இருக்கிறாரே, இந்த நிலைகளை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எந்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் மரணிக்கிற போது அவர் ஈமானோடு மரணித்திருந்தால் அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும், அது உங்களோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அவர் குஃபருடைய நிலையில் அல்லவா மரணித்திருக்கிறார், எனவே எந்த நிலையிலும் நாம் அவரை உங்களோடு சேர்த்து வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மூதாதையர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த இறை நம்பிக்கையை நமது பெற்றோர்கள் நமது சந்ததிகளுக்கும் நாம் அதை முழுமையான முறையில் நாம் செலுத்தி செல்ல வேண்டும். நமக்கு பிறகு நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, நம்மை நினைத்து நமக்காக வேண்டி சில நல்ல காரியங்களை செய்து அந்த நன்மறைகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்கி வைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அதற்கான நல்ல சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.